தன்னோட முதல் படமான டிமாண்டி காலனி மூலமா பேய்ப்பட ரசிகர்களை மிகப்பெரிய அளவில் கவர்ந்தவர் அஜய் ஞானமுத்து. விமர்சன ரீதியாகவும் பாராட்டுகளை குவிச்ச அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் பெரிய ஹிட் அடிச்சது. ஆனால் அந்த வெற்றியோட விளைவா 9 வருஷத்துக்கு அப்புறம் வெளியாகி இருக்கிற டிமாண்டி காலனி 2 முதல் பட அளவுக்கு ஒரு த்ரில்லிங்கான ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு தருதா இல்லையா? வணக்கம், இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது டிமாண்டி காலனி 2 திரைப்படத்துக்கான விமர்சனத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா விமர்சனம் முடிகிறப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக், ஷேர், கமெண்ட்டையும் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பான முறையில் பதிவுகளை போடுறதுக்கு எனக்கு அது பெரிய ஊக்கமாக இருக்கும். சரி, இப்போ டிமாண்டி காலனி 2 படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருவோமா? படத்தில் டெபியா வர பிரியா பவானி சங்கர் தான் லவ் பண்ணுற சாம்க்கு கேன்சர் இருக்கிறது தெரிஞ்சு அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க காட்டுற அன்புலையும் அக்கறையிலையும் சிகிச்சையிலையும் சாம் குணமாயிடுறாரு. வாழ்க்கையை இப்போதான் புதுசாக தொடங்குற மாதிரி டெபி சந்தோஷப்படுற நேரத்தில் சாம் திடீர்னு தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு. அதுக்கான காரணமே புரியாமல் நொறுங்கி போகிற டெபி கணவரோட நினைவாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் சாமோட ஆன்மா தங்கிட்ட ஏதோ சொல்ல முயற்சிக்கிறதா சில சம்பவங்கள் மூலமாக உணர்றாங்க. அதை பற்றி தன்னோட மாமனார் அருண் பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு சைனீஸ் மாங்க சந்திச்சு சாமோட ஆவிகிட்ட பேசுறதுக்கு உதவி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் டெபி சாமோட ஆவிகிட்ட பேசி அவரோட தற்கொலைக்கான காரணத்தை அறிஞ்சாங்களா, அதில் அவங்களுக்கு தெரிய வந்த அதிர்ச்சிகள் என்ன, அதனால் ஏற்பட்ட பயங்கரங்கள் என்ன, முக்கியமாக இந்த படத்துக்கும் முதல் பாகத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் ஒவ்வொரு முடிச்சா அழுத்து சொல்கிற படம் தான் டிமாண்டி காலனி 2. முதல் பாகம் மாதிரி இந்த படம் நம்மளை ரசிக்க வைக்குதா, படத்தில் வர பேய் காட்சிகள் நம்மளை பயமுறுத்துதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி படத்தோட ப்ளஸ் என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். பொதுவாக தமிழ் ஹாரர் சீக்வல் படங்களில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹிட்டான ஒரே காரணத்தால் அந்த டைட்டில் மட்டும் ஒரு பிராண்டாக எடுத்துக்கிட்டு ஃப்ரான்ச்சைஸிங்கிற பேரில் அந்த கதைக்கு துளி கூட சம்பந்தம் இல்லாத மொக்கை படங்களாக எடுத்து தள்ளுவாங்க. ஆனால் இது அந்த மாதிரிலாம் பண்ணி நம்மளை சாகடிக்காம ரொம்ப நேர்மையாக, அதுவும் புத்திசாலித்தனத்தோட முதல் பாகத்தோட செம்மையாக இந்த கதையை லிங்க் பண்ணியிருக்காங்க. முதல் பாகத்தில் அருள்நிதி சீனிவாசன் நடித்த அந்த கேரக்டர் செத்து போயிடுற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் அவர் சாகலை, கோமாவில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு கோணத்தில் கொண்டு வராங்க. முதல் பாகத்தோட அந்த கிளைமேக்ஸ் நடக்கிற அதே டைம் லைனில் பிரியா பவானி சங்கர் எதேச்சா பார்க்க நேர்ற சில விஷயங்கள், அதனால் ஏற்படுற பிரச்சனைகள், இதுக்கப்புறம் அருள்நிதி கேரக்டரும் பிரியா பவானி சங்கர் கேரக்டரும் ஒரே டைமில் மெர்ஜ் ஆகிற விதம்னு எல்லாமே ரொம்ப தெளிவாக எந்த குழப்பம் இல்லாமல் பெர்ஃபெக்டாகவே பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் அருள்நிதி ஹீரோவாக இருந்தாலும் அவரை விட ஸ்க்ரீன் ஸ்பேஸும் பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்கோப்பும் பிரியா பவானிக்கு தான் அதிகமாக இருக்குது. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் படத்தில் அவங்க தான் பிரதானமாக இருக்காங்க. அதனால் அவங்களும் அதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒவ்வொரு காட்சியிலையும் செமையாக பண்ணியிருக்காங்க. கணவரை இழந்த வழி, அவரோட ஆன்மா கிட்ட பேசணுங்கிற தவிப்பு, அதுக்கான முயற்சியில் இறங்குறப்போ ஆவி உலகத்தில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளிவர முடியாமல் தவிக்கிற போராட்டம்னு ஒவ்வொரு எமோஷனையும் அவ்வளோ நேர்த்தியாக யதார்த்தமாக வெளிப்படுத்தி நம்ம மனசை சுலபமாக கவர்ந்துடுறாங்க. அருள்நிதியை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் அவரை நீங்கள் 2 டைமென்ஷனில் பார்ப்பீங்க. ஆனால் அவர் எப்பவுமே தன்னோட எமோஷன்ஸை ரொம்ப லிமிட்டடாக தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவார் இல்லையா? இந்த படத்துலேயே அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் செகண்ட் ஹாஃப்லையும் அவரோட கேரக்டர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அது ரெண்டுத்துக்கும் தேவையான வித்தியாசத்தை தன்னோட பாடி லாங்குவேஜ் அண்ட் ஆட்டிடியூட் மூலமாக ஓரளவுக்கு நேர்த்தியாகவே வெளிப்படுத்தியிருக்காரு. இவங்களுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த ரோல்ஸில் அருண் பாண்டியன், வேட்டை முத்துக்குமார், அப்புறம் அந்த சைனீஸ் மாங்க்கு வராங்க. அருண் பாண்டியன் ரொம்ப காலமாக நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டராகவே இருந்தாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எந்த டெப்த்தும் இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் அதை உணர்ச்சியே இல்லாமல் வெளிப்படுத்தி ஏதோ கூப்பிட்டாங்க நடிச்சுங்கிற மாதிரி ரொம்ப சுமாராக நடிச்சுட்டு போயிருக்காரு. வேட்டைக்குமாரோட கேரக்டர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த கேரக்டர் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை நம்ம ரசிக்கிற மாதிரி அவர் பண்ணியிருக்கிற விதம் தான். சைனீஸ் மாங்கா நடிச்சிருக்க செரிங் டோர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஆவி உலகம், ஆவி கூட பேசுறது, அமானுஷ்ய மாதிரியான விஷயங்கள்ல நிஜமாவே ஒரு பெரிய மாஸ்டர்னா கூட நாம் அதை அப்படியே நம்பிடுவோம். அந்த அளவுக்கு படத்தில் ஆவிகளை ரொம்ப நம்பகத்தன்மையோட அசால்ட்டாக டீல் பண்ணுறாரு. அந்த டெக்னிக்கல் சைடு ஹரிஷ் கண்ணனோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு தேவையான அமானுஷ்யமோட ரொம்ப நேர்த்தியாகவே செட் பண்ணிடுது. குறிப்பாக ரெட் கலர் டாமினண்ட்டாக இருக்கிற அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் தான் படத்தோட 2வது பாதி முழுக்கவே வருது. அதை தன்னோட விதவிதமான கேமரா கோணங்களால ரொம்ப பிரம்மாண்டமாக காட்டி வேக்க வச்சிருக்காரு. முக்கியமாக அடுக்கடுக்கா வரிசையாக கண்ணாடிங்க இருக்கிற இடத்துல நடக்கிற ஒரு பேய்த்தனமான காட்சியை வேற லெவலில் படமாக்கி மிரட்டி இருக்காரு. படத்துக்கு மியூசிக் சாம் சிஎஸ். பொதுவாக ஒரு ஹாரர் படத்துக்கு ஆர்ஆர் போடுறப்போ முக்கியமான சில கட்டங்களில் எதையும் வாசிக்காம அப்படியே சைலண்டாக விட்டுட்டு திடீர்னு தூக்கி வாரி போடுற மாதிரி ஒரு இசையை வாசி நம்மளை அதிர வைப்பாங்க. அது நிஜமாவே நம்மள பயங்கரமாக திகிலூட்டிட்டு போவோம். ஆனால் இவர் படம் முழுக்க எங்கேயுமே 1 இன்ச்சு கூட கேப் விடாமல் படத்தில் வர பேயை விட ரொம்ப கொடூரமாக வாசி தள்ளியிருக்காரு. படம் முடிச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மருந்து கடைக்கு போய் தலைவலிக்கும் காது வலிக்கும் மருந்து வாங்கிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு காட்டு எரிச்சலாக படத்தோட காட்சிகள் எரிச்சலோட பார்க்குற மாதிரியான கொடுமையான அனுபவமாக இருக்குது படத்தோட இசை. படத்தோட பெரிய மைனஸ் அதோட செகண்ட் ஹாஃப் தான். முழுசாக அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளேயே போய் படம் செட்டில் ஆகிடுது. பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியும் பேய்கிட்ட மாட்டிட்டு அந்த இடத்துல தப்பிக்க முடியாமல் எப்படிலாம் போராடுறாங்கிறது தான் ஒட்டுமொத்த சீக்வன்ஸு. ஆனால் அது நம்மளுக்கு பரபரப்பான எங்கேஜிங்கான ஒரு அனுபவமாக இல்லாமல் சலிப்பான அனுபவமாகவே மாறிடுது. காரணம் நம்பகத்தன்மை இல்லாத பிசிறடிக்கிற ரொம்ப சுமாரான விஎஃப்எக்ஸ் காட்சிகள்.
படத்துல காட்டுற ஆவி உலகம், ரெசார்ட்டுக்குள்ள ஆயிரக்கணக்கில சுத்தி பறக்கிற வௌவால்கள்னு எதையுமே நம்மளால இன்வால்வ் ஆகி பார்க்க முடியல. எதை இந்த படத்துல ரொம்ப முக்கியமா பார்த்து செதுக்கி இருக்கணுமோ அதை பயங்கரமா சொதப்பி வச்ச மாதிரி தான் இருக்கு படத்துல வர விஎஃப்எக்ஸ் காட்சிகள். இதனாலேயே சீட்டு நுனியில உட்கார்ந்துகிட்டு பார்க்குற அளவுக்கான கதைக்களம் கொண்ட இந்த ஹாரர் படத்தை அட சீக்கிரம் முடிச்சு விடுங்கப்பான்னு புலம்பிக்கிட்டே பார்க்குற மாதிரி ஆயிடுது. அதே மாதிரி பிரியா பவானி சங்கர் நடத்துற அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ரொம்ப பாலிஷா பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா சக்சஸ்ஃபுல்லா நடத்தப்பட்ட ரெஸ்டாரண்ட் மாதிரி காட்டப்படுற அந்த இடத்துக்கு ஒருத்தர் கூட சாப்பிடவே வர மாட்டாங்க. எப்பவுமே அது தொடச்சு விட்ட மாதிரி அவ்வளோ காலியா இருக்கு. இதெல்லாமே படத்துல ஒரு மாதிரி செயற்கைத்தனத்தை தான் அதிகமாகிடுது. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை சீரியஸான டோன்லேயே பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓப்பனிங்ல திருஷ்டி மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அருள்நிதிக்கும் அவரோட கசின் அர்ச்சனாவுக்கும் நடக்கிற ஒரு சொத்து பங்கு தகராற ரொம்ப கொச்சையான லாங்குவேஜில் நாடகத்தனமான பெர்ஃபார்மன்ஸோட காமெடிங்கிற பேர்ல நம்மளை சிரிக்க வைக்கிறதா நினைச்சு பண்ணியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அருவருப்பா இருந்துச்சு. அதுவும் ரொம்ப பாலிஷ்டா மேல்தட்டு வர்க்க மாதிரி காட்டுற ஒரு கேரக்டர் இந்த மாதிரி தர லோக்கலா பேசுறதும் நடந்துக்கிறதும் நம்புற மாதிரியே இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருந்தா படம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். மற்றபடி டிமாண்டியோட ஃபிளாஷ்பேக்கு, அவரோட நெக்லஸ்ல ஒட்டியிருக்கிற சாபம், அது ஏன் ஒரே ஃப்ரீக்வன்சி பேட்டர்ல ஒவ்வொருத்தரையா கொல்லுது, அந்த மர்மத்தை உள்ளடக்கிய புத்தகம்னு படத்துல வேற சில எலிமெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு. அப்புறம் இதோட முடிஞ்சு போகல, இன்னும் நீங்க பார்த்து பயப்படுறதுக்கு நிறைய அதிர்ச்சிகளும் மர்மங்களும் இருக்குன்னு சொல்லி படத்தோட அடுத்த பாகத்துக்கு லீடை கொடுத்து படத்தை முடிச்சிருக்காரு இயக்குனர். ஒரு வகையில் அது கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கிளப்புற மாதிரி தான் இருக்கு. ஆனா வராத படத்துக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு லீடை நேர்த்தியா காட்டினதுக்கு பதிலா பார்க்க வந்த படத்துல சில விஷயங்களை கொஞ்சம் நேர்த்தியா பண்ணியிருந்தா இந்த படமும் முதல் பாகத்தை போலவே ஒரு பெரிய ஹாரர் அனுபவத்தை கொடுத்துருக்கும். அது இல்லாததால சில இடங்கள்ல மட்டும் நம்மளை காரக்கூடிய மற்றும் ஒரு பேய் படமாவே இது ஆயிடுது. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன்ல ஆல்ங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.